Welcome to TN Science World. Today we see the lesson in 7th Standard Science, Term 2, UNIT-3, Changes Around Us. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 அலகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய பாட கருத்து குறித்த காணொளியை முழுமையாக காண இருக்கின்றோம். முதலிலே இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கிறது, எந்தெந்த மாற்றங்கள் இயற்பியல் அண்ட் வேதியியல் மாற்றங்கள், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் மேட்டர், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் மேட்டர், கெமிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் மேட்டர் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை இங்கு படங்கள் வாயிலாக உங்களுக்கு தெளிவாக விளக்கியுள்ளது. At first we see the learning objectives of this lesson. To state the effect of heat on solid, liquid and gas and the associated changes in the arrangement of particles upon heating. திண்மம், திரவம், வாயுக்கள் மீது வெப்பம் ஏற்படுத்தும் விளைவினையும் வெப்பத்தினால் துகள்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களையும் பற்றி அறிதல். To differentiate physical change and chemical change on the basis of particle theory. துகள் கொள்கையின் அடிப்படையிலே இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வேறுபடுத்துதல். To involve in experiment crystallizing copper sulfate, melting ice, freezing water, sublimating camphor. காப்பர் சல்பேட்டினை படிகங்களாக்கும் பனிக்கட்டிகளை உருக்குதல், நீரினை உறைய வைத்தல், கற்பூரத்தினை பதங்கமாக்குதல் போன்ற சோதனைகளில் ஈடுபடுதல். To identify the process as a physical change or chemical change based on its characteristics. பண்புகளுடைய அடிப்படையிலே ஒரு நிகழ்வினை இயற்பியல் மாற்றம் அல்லது வேதியியல் மாற்றம் என அடையாளம் காணுதல். To clarify the process of rusting, burning of paper, curdling of milk, reaction of baking soda with lemon juice. துருப்பிடித்தல், காகிதமெறிதல், பால் தயிராதல், சமையல் சோடாவுடன் எலுமிச்சை சாறு ஏற்படுத்தும் வினை ஆகியவற்றில் தெளிவடைதல். To distinguish periodic and non-periodic changes. கால ஒழுங்கு மாற்றங்களை கால ஒழுங்கற்ற மாற்றங்களில் இருந்து வேறுபடுத்துதல். Periodic and non-periodic changes. To experience the endothermic and exothermic changes through the simple activities. எளிய செயல்பாடுகள் மூலம் வெப்ப ஏற்பு மற்றும் வெப்ப உமிழ்வினை நிகழ்த்திகளை உணர்தல். These are the learning objectives of this lesson, and then we see the introduction part of this lesson. Introduction. Changes takes place around us all the time. A change refers to an alteration in physical properties or alteration in composition of matter. For example, ice melts on heating, that is, it changes from a solid to liquid. On further heating, water starts evaporating, it changes from a liquid to gas. Here there is a change in the physical state of the substance. Let us look at another change, that is when objects made of iron are exposed to moist conditions, a reddish brown new substance called rust forms on the surface of this object. In this instance of rusting, there is a change in the composition of the substance. Thus the change involves an alteration in the properties such as color, texture, as the state of the substance, since there is a formation of the new substance. நம்மை சுற்றி எல்லா நேரங்களிலும் மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. மாற்றம் என்பது ஒரு பொருளினுடைய இயற்பியல் பண்புகளில் ஏற்படும் மாற்றமாகவோ அல்லது அப்பொருளின் வேதி பண்புகளின் இயல்பில் ஏற்படும் மாற்றமாகவோ இருக்கும். எடுத்துக்காட்டாக வெப்பப்படுத்தும் பொழுது பனிக்கட்டி உருகுகிறது. இதில் திண்மநிலை பனிக்கட்டி திரவ நிலைக்கு மாற்றுகிறது. இம்மாற்றம் பொருளினுடைய இயற்பியல் நிலையிலே ஏற்படும் மாற்றமாகும். மற்றொரு எடுத்துக்காட்டினை பார்ப்போமானால், அதாவது இரும்பாலான பொருட்கள் ஈரப்பதமான இடங்களில் வைக்கும் பொழுது அப்பொருள்கள் மேல் புதிய செம்பழுப்பு நிற பொருள்கள் உருவாகி இருப்பதை காண்போம். இம்மாற்றத்தில் துரு என்ற புதிய பொருள் உருவானதால்
இரும்பு பொருள்கள் நிறம், அமைப்பு மற்றும் நிலை ஆகியவற்றிலே மாற்றம் அடைந்துள்ளது. Let us go for another set of example. Heat a cup of water and paper. The water upon heating becomes just hotter and hotter at the some point. வேறு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்க வேண்டுமானால், ஒரு குவளையிலே நீரையும் ஒரு தாளினையும் வெப்பப்படுத்தவும். நீரினை வெப்பப்படுத்தும் பொழுது அது மேலும் மேலும் சூடாகி ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நீராவியாக மாறுகிறது. எனினும் அது நீர் என்ற பொருளாகவே திரவ நிலையிலும் வாயு நிலையிலும் இருக்கிறது. இவ்வாறாக புதிய பொருள் எதனையும் உருவாக்காமல் நீரினுடைய பருமனில் மட்டும் மாற்றம் ஏற்படுத்துவது இயற்பியல் மாற்றமாகும். ஆனால் எரிக்கும் பொழுது காகிதம் கார்பன் டை ஆக்சைடாகவும் வேறு சில பொருள்களாகவும் மாறுகிறது. இனி அந்த காகிதத்தை மீண்டும் பெற இயலாது. இவ்வாறாக பொருளின் வேதியியல் இயல்பில் ஏற்படும் மாற்றம் வேதியியல் மாற்றமாகும். அதாவது அதற்குரிய படங்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. It will become water vapor. It remains water at all times. That is, the water remains the same, only its volume changes, and hence it is called as a physical change. Whereas in a case of burning of paper, change to carbon dioxide and other substances. Now we cannot get back the paper after burning, as there is a change in the chemical nature. It is called as a chemical change. When you mix sugar in water, is it a chemical change or physical change? நீங்கள் நீரிலே சிறிதளவு சர்க்கரையை கரைத்தீர்கள் எனில் அது இயற்பியல் மாற்றமா அல்லது வேதியியல் மாற்றமா என கண்டறிய வேண்டும். Look at the following list. Identify the physical and chemical changes and fill in the given table. Rusting of iron, digestion of food, boiling egg, rotting banana, mixing sand and water, chopping wood, crushing a can, mixture of different colored buttons, burning of wood. பட்டியலை பார்த்துவிட்டு அது வேதியியல் மாற்றமா இயற்பியல் மாற்றமா என்பதை நாம் கூற வேண்டும். அதற்குண்டான படங்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இரும்பு துருப்பிடித்தல், உணவு செரித்தல், முட்டை வேக வைத்தல், வாழைப்பழம் அழுகுதல், மணலினையும் நீரினையும் கலத்தல், மரக்கட்டையினை வெட்டுதல், தகரம் நசுங்குதல், வண்ண பட்டன்கள், கட்டை எரிதல், இவை அனைத்தும் இயற்பியல் மாற்றமா அல்லது வேதியியல் மாற்றமா என்பதை தெளிவாக அட்டவணைப்படுத்த வேண்டும். In the class 6, we read that matter is classified solid, liquid and gas based on the physical state. We know that matter is made up of a tiny particle, atoms and molecules. Particles are in the constant and random movement. Let us have a look at the summary of the characteristics of the solid, liquid and gases. இயற்பியல் நிலையினுடைய அடிப்படையிலே பருப்பொருட்கள் திண்மம், திரவம் மற்றும் வாயு என 3 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதை நாம் 6ஆம் வகுப்பிலே படித்தது நினைவிருக்கலாம். பருப்பொருட்கள் சிறு துகள்களால் ஆனது என்றும் துகள்கள் தொடர்ச்சியாக ஒழுங்கற்ற இயக்கத்தில் ஈடுபட்டு வரும் என்பதையும் நாம் அறிவோம். திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களுடைய பண்புகளை தற்போது சுருக்கமாக பார்க்க போகிறோம். When the arrangement of the particles in a substance change for any reason, applying pressure, altering temperature and other different reason, the physical state of the substances get changed. அழுத்தம் கொடுத்தல், வெப்பப்படுத்துதல் போன்ற காரணங்களிலாலோ அல்லது வேறு சில காரணங்களிலாலோ ஒரு பொருளில் அமைந்துள்ள துகளினுடைய அமைப்பு மாறுபடுவது என்பது அந்த பொருள் இயற்பியல் மாற்றம் அடைவதாகவும் பொருள்களை வெப்பப்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் நாம் காண இருக்கின்றோம். Let us see what happens when we apply heat to the substances. எவ்வாறு மாறுகிறது என்பதை படங்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. In which the particles are very close together. Particles are arranged in a fixed regular pattern. Particles can vibrate about their fixed position. அதே போல் லிக்விடில் பார்த்தோம்னா in which the particles are close together. Particles are not arranged in a fixed regular pattern. Particles are able to slide past one another. Gasல பார்த்தோம்னா particles are far apart from each other. Particles are not arranged in a fixed regular pattern. Particles move freely over a long distances. இது திண்மத்திற்கும் திரவத்திற்கும் வாயுவிற்கும் இடையே இருக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள். Effect of heat on solid, liquid and gases. திண்மம், திரவம், வாயுக்கள் மீது வெப்பத்தினுடைய விளைவு. Upon heating, particle arrangements within the state of matter gets distributed.
gets disturbed, the disturbance is seen either as expansion or contraction. When heated or cooled, the object may expand or contract, but the mass remains the same. That is, the number of particles that was inside the object does not undergo any change. Only the arrangement of the particle changes. When a glass of water is heated, its volume increases, and if a glass of water is cooled, its volume decreases. பொதுவாக பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள துகள்களுடைய அமைப்பு பாதிப்படையும். அந்த பாதிப்பானது விரிவடையதாகவோ சுருங்குதலாகவோ நாம் பார்வைக்கு தெரியும். ஒரு பொருளை வெப்பப்படுத்துவதாலோ அல்லது அப்பொருள் குளிர்விப்பதாலோ அப்பொருளானது விரியும் அல்லது சுருங்குமே என்று அந்த பொருளுடைய நிறையிலே எந்த மாற்றமும் அடைவதில்லை. அதாவது அப்பொருளில் அடங்கியுள்ள துகள்களுடைய எண்ணிக்கை எந்த மாற்றமும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் அத்துகள்களுடைய அமைப்பில் மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு குவளை நீரினை வெப்பப்படுத்தும் பொழுது அதனுடைய பருமன் அதிகரிக்கிறது. மாறாக அதே குவளை நீரினை குளிர்விக்கும் பொழுது அதனுடைய பருமன் குறைகிறது. இட்ஸ் வால்யூம் டிக்ரீசஸ். And then such changes where there is a change in volume but mass remaining the same are called physical changes, and they can be pictorially depicted as follows. இவ்வாறாக பருமன் மாறுபாடு அடைந்தும் நிறை மாறாமலும் பொருள்கள் ஏற்படும் மாற்றங்களுக்கு இயற்பியல் மாற்றங்கள் என்று பெயர். இயற்பியல் மாற்றங்களை நாம் பின்வருமாறு படத்திலே அறியலாம். Effect of heat again and heat loss may result in melting, boiling, freezing and condensation. This brings about the change in state. It may result in expansion or contraction, during which volume changes, mass is conserved. அது தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. வெப்பம் அதிகரித்தால் மற்றும் வெப்பம் குறைவதனால பொருள் ஏற்படக்கூடிய விளைவு உருகுதல், கொதித்தல், உறைதல் மற்றும் குளிர்தல் ஏற்படலாம். இந்த நிகழ்விலே நிலைமாற்றம் ஏற்படும். விரிவடைதலாலோ சுருங்குதலாலோ ஏற்படலாம். இந்த நிகழ்விலே பருமன் மாறலாம், ஆனால் நிறை மாறாது என்கின்ற விஷயங்களை படம் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. There are other possibilities that can occur upon heating the solids, liquids and gases. The possible changes are due to melting, boiling, freezing and condensation, during which there is change in the physical state of the particles of the matter. Let us discuss about them in detail in a short while. Let us now see some physical changes and the underlying reasons and why they are simply physical changes. அப்பொழுது திண்மம், திரவம், வாயுக்கள் வெப்பப்படுத்தும் பொழுது சுருங்குதல், விரிவடைதலையும் வேறு சில சாத்தியக்கூறுகள் உண்டு. உருகுதல், கொதித்தல், உறைதல் மற்றும் குளிர்வித்தல் போன்ற செயல்களினால் பொருள்களுடைய இயற்பியல் நிலையிலே மாற்றம் ஏற்படும். அவற்றை பற்றி நாம் பின்னர் விரிவாக பார்ப்போம். முதலிலே இயற்பியல் மாற்றம், physical changes. Physical changes are changes in which only physical properties of the substance undergo a change and there is no change in its chemical composition. There is no new substance formed in a physical change. Physical properties include luster, malleability, flexibility and ductility. எபிலிட்டி டு ட்ரான் இன்டு எ தின் வயர். அதாவது ஒரு பொருளினுடைய வேதியியல் இயல்பில் எந்த ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் அப்பொருளுடைய இயற்பியல் பண்புகளில் மட்டுமே ஏற்படும் மாற்றங்கள் இயற்பியல் மாற்றங்கள் என்று பெயர். இயற்பியல் மாற்றத்திலே புதிய பொருள்கள் எதுவும் உண்டாவதில்லை. பளபளப்பு, தகடாகும் தன்மை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மெல்லிய கம்பிகளாக இழுக்கக்கூடிய பண்பு, அடர்த்தி, பாகுத்தன்மை, கரைதிறன், நிறை, பருமன் போன்ற இயற்பியல் பண்புகளில் சில இயற்பியல் மாற்றங்களில் புதிய பொருள் ஏதும் உருவாவதில்லை. எடுத்துக்காட்டாக ஒரு ரப்பர் வளையத்தை இழுக்கும் பொழுது அது நீட்சி அடைகிறது எனினும் வளையத்தை இழுப்பதை நிறுத்திய பின்னர் அது தன்னுடைய ஆரம்ப வடிவத்திற்கு வந்தடையும். இந்த மாற்றத்திலே அதே ரப்பர் வளையம் இழுபட்டு மீண்டும் பழைய நிலையை எட்டுவதை தவிர வேறு புதிய பொருள்கள் எதுவும் உருவாவதில்லை. இப்போ நமக்கு அதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the density, viscosity, solubility, mass, volume and so on, any change in this physical properties is referred to as a physical change. For example, when a rubber band is stretched, it elongates. However, when the stretching is stopped, the rubber band comes back to its original state and shape.
In this example, there is no new substance formed, but the rubber band remains the same before and after elongation. வேறு எதுவும் உருவாவதில்லை, ஆனால் நீளக்கூடிய தன்மை மட்டுமே இதில் ஏற்படுகிறது, மீண்டும் பழைய நிலையை அடைகிறது. Then characteristics of the physical change. A physical change has following characteristics. During the physical change, no new substances are formed. In a physical change, the chemical properties of the substance do not change. For example, when ice cube melts, water is formed. In this change, there is no new substances, but water is the same both in ice and in water. ஒரு இயற்பியல் மாற்றத்தினுடைய பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால், இயற்பியல் மாற்றத்திலே புதிய பொருள்கள் ஏதும் உருவாவதில்லை. இயற்பியல் மாற்றத்தால் பொருளுடைய வேதியியல் இயற்பியல் ஏதும் மாற்றங்கள் நிகழ்வதில்லை. எடுத்துக்காட்டாக, பனிக்கட்டி உருகும் பொழுது நீர் உருவாகிறது. இந்த மாற்றத்திலே பனிக்கட்டியிலும் நீரிலும் காணப்படுவது ஒரே ஒரு பொருளே அன்றி வேறு வேறு பொருள்கள் அல்ல என்பதுதான். A physical change is usually temporary and reversible in nature. For example, when water is heated, water vapors are formed. Once water vapors are cooled, water can be obtained again. ஒரு இயற்பியல் மாற்றம் என்பது பொதுவாக தற்காலிகமானதும் மீள்தன்மை கொண்டதுமாக. எடுத்துக்காட்டாக, நீரினை வெப்பப்படுத்தினால் நீராவி கிடைக்கிறது. கிடைத்த நீராவியை குளிர வைக்கும் பொழுது மீண்டும் அதே நீரினை திரும்ப பெற இயலும் என்பதுதான். In a physical change, the chemical properties of the substance do not change. For example, when a piece of gold is melted, its chemical composition remains the same in the solid form. It is also in the liquid form. இயற்பியல் மாற்றத்திலே பொருள்களுடைய வேதியியல் பண்புகளில் எந்த மாற்றம் நிகழ்வதில்லை. எடுத்துக்காட்டாக, ஒரு தங்க துண்டு ஒன்றினை உருக்கும் பொழுது திண்ம நிலையிலே தங்கம் மற்றும் திரவநிலை தங்கம் இரண்டிலும் ஒரே வேதியியல் இயல்பினை கொண்ட தங்கத் துகள்களே காணப்படுகிறது. In physical change, the physical properties such as a color, shape and size of the substance may undergo to change. For example, cutting of vegetables and inflating a balloon are some example of physical changes in which size and shape of a substance undergoes a change we know it is not. இயற்பியல் மாற்றத்திலே பொருளுடைய வண்ணம், வடிவம், அளவுகளில் மாற்றம் நிகழலாம். எடுத்துக்காட்டாக, காய்கறிகள் வெட்டுதல் மற்றும் பலூன் ஊதுதல் போன்ற சில இயற்பியல் மாற்றங்களிலே பொருளினுடைய வடிவம் மற்றும் அளவுகளில் மட்டுமே மாற்றம் ஏற்பட்டுள்ளதை நாம் அறிகிறோம் அல்லவா? we know is it not. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அடுத்தபடியாக நிலை மாற்றம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபிசிக்கல் சேஞ்ச் we encounter in daily lives. We have read about the simple changes of physical state, as melting of ice, in our previous classes. The following are some of the changes of state. From solid to liquid is melting. From liquid to gas is vaporization. From liquid to solid is freezing. From gas to liquid is condensation. From solid to gas is sublimation. அன்றாட வாழ்விலே நாம் காணும் நிலைமாற்றம் என்பது அப்பொருளுடைய இயற்பியல் பண்புகளில் முக்கியமான ஒன்றாகும். பனிக்கட்டி உருகுதல் போன்ற எளிய இயற்பியல் மாற்றத்தில் ஏற்படும் நிலைமாற்றத்தினை முந்தைய வகுப்புகளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். அதிலே சில மாற்றங்கள்: உருகுதல் என்பது திண்மத்திலிருந்து திரவத்திற்கு மாறுவது, ஆவியாதல் திரவத்திலிருந்து வாயுவிற்கு மாறுவது, உறைதல் என்பது திரவத்திலிருந்து திண்மத்திற்கு மாறுவது, ஆவி சுருங்குதல் என்பது வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுவது, பதங்கமாதல் என்பது திண்மத்திலிருந்து வாயுவிற்கு மாறுவது. மெல்டிங், வேப்பரைசேஷன் அண்ட் சப்ளிமேஷன் occur when heated and hence it is called as a endothermic process. In an endothermic process, the speed of the molecule is increased, hence they move faster. உருகுதல், ஆவியாதல் மற்றும் பதங்கமாதல் போன்ற நிகழ வெப்பம் செலுத்தப்படுவதால் இவை வெப்பக்கொள் நிகழ்வுகளாகும். ஒரு வெப்பக்கொள் நிகழ்விலே மூலக்கூறுகளுடைய வேகம் அதிகரிப்பதால் அவை வேகமாக நகரும். In contrast, such as in freezing and condensation, heat is removed, resulting in the decreasing the speed of the molecules, causing them move slower. Such process are called as a exothermic process. எதிர்மறையாக உறைதல் மற்றும் ஆவி சுருங்குதலிலே வெப்பம் நீக்கப்படுவதால் மூலக்கூறுகளுடைய வேகம் குறைவதால்
அவை மெதுவாக நகரும் இத்தகைய நிகழ்வுகள் வெப்ப உமிழ் நிகழ்வுகளாகும். அடுத்த பகுதியிலே ஒவ்வொரு இயற்பியல் மாற்றங்களை பற்றியும் நாம் காண இருக்கின்றோம். In the next session, we will look at each the physical change. At first we see the melting. You have seen a puddle of water getting pooled around the glass of ice cream or a glass of ice cubes. When it's kept in a room temperature, the ice creams melt, right? Can you give a reason for that? The ice kept in the beaker receives heat from the surrounding air to melt and to form a water. ஒரு குவளையிலே உள்ள பனிக்கட்டிகளையோ அல்லது ஒரு கிண்ணத்தில் உள்ள பனிக்கூழினையோ அறை வெப்பநிலையில் வைக்கும் பொழுது அதனை சுற்றி குட்டை போல் நீர் தேங்கி இருப்பதை பார்த்திருப்பீர்கள். பனிக்கட்டி பனிக்கூழ் உருகுவதாலே தானே அதன் காரணத்தை உணர முடிகிறது. குவளையில் உள்ள பனிக்கட்டி சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்பநிலையை பெற்று உருகி நீராக மாறுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் ஒரு ஆக்டிவிட்டி, மெல்டிங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர். Through ice and water look different. They are both made of water molecules. This means that no new substance is formed during the melting of ice. Only a change of state from solid to liquid takes place during the melting of ice. So the melting of ice to form the water in a physical change. பனிக்கட்டி உருகுதல் மற்றும் நீர் உறைதல். பனிக்கட்டியும் நீரும் வெவ்வேறு போன்று காட்சியளித்தாலும் இரண்டுமே நீர் மூலக்கூறுகளால் ஆனது. நீர் திண்ம நிலையில் இருந்து, அதாவது பனிக்கட்டி உருகி திரவநிலைக்கு மாறுவதை தவிர வேறு புதிய எந்த பொருளும் உருவாகுவதில்லை, எந்த மாற்றமும் நிகழவில்லை. ஆகையால் பனிக்கட்டி உருகி நீராவது இயற்பியல் மாற்றமாகும். The change which occurs during the melting of ice form water can be reversed easily by freezing the water to form ice, again by keeping a beaker of water in the freeze zone of a refrigerator. பனிக்கட்டி உருகி நீராகும் இம்மாற்றத்தினை மேலே நிகழ்த்தி, அதாவது கிடைத்த நீரினை குளிர்சாதன பெட்டியின் அதி குளிர் பகுதியில் உரைய வைத்து மீண்டும் பனிக்கட்டியை பெற முடியும் என்பதுதான். Thus we can find solid heating liquid, liquid cooling solid, melting the changing of a solid into its liquid state, and it happens by heating, whereas freezing is the changing of a liquid into its solid state, and it happens by cooling. எனினும் ஈரமான, அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்துவதன் மூலம் திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாற்றுவது உருகுதலாகும். மாறாக ஒரு பொருளை குளிர்விக்கும் பொழுது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு மாறும் நிகழ்வு உறைதல் என அழைக்கப்படுகிறது. Then vaporization. Look at the kettle kept on the fire. The bubbles form and the liquid water becomes water vapor if you heat it sufficiently. நீர் கொண்ட ஒரு கெட்டிலை போதுமான அளவு வெப்பப்படுத்தியதும் நீர்க்குமிழ்கள் உருவாகி திரவ நிலையிலே நீராவியாக மாறுவதை காணலாம். However, when you put a wet cloth to dry, the water evaporates into air, leaving the cloth dry. எனினும் ஈரமான ஒரு துணியினை உலர்த்தும் பொழுது துணியில் உள்ள நீர் ஆவியாகி துணியினை உலர வைக்கிறது. That is, there are two types of vaporization, boiling and evaporation. The first one is by heating and the second one the type of vaporization is natural. ஆக ஆவியாதல் இரு வகையிலும் நிகழும். கொதித்தல் மற்றும் ஆவியாதல், கொதித்தல் வெப்பப்படுத்தல் மூலமும், ஆவியாதல் இயற்கையிலே நிகழும் ஒரு நிகழ்வாகவும் அமைகிறது. Boiling is the process of conversion of a liquid into vapors of heating. In gaseous state, only the arrangement of molecules changes. There is no change in their chemical composition, so boiling is a physical change. கொதித்தல் என்ற நிகழ்விலே ஒரு திரவம் வெப்பத்தினை ஏற்று அதன் வாயு நிலைக்கு போகிறது. வாயு நிலையிலே அதனுடைய அமைந்துள்ள மூலக்கூறுகளின் அமைப்பு மட்டுமே மாற்றமடைகிறதே அன்றி அதில் வேறு எந்த வேதியியல் இயற்பியும் மாற்றமடைவதில்லை. ஆகையால் கொதித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றமாகும். அதற்குண்டான படங்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. Upon heating a liquid, the particles gain energy and vibrate more vigorously. When the particles possess enough the energy, they overcome the strong forces of attraction between one another. The particles break free from one another and more randomly. For example, when a liquid water is heated to 100 degrees centigrade, it boils to become a steam. Boiling occurs
when the boiling point is reached, the liquid changes it to a gaseous state. ஒரு திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது அதன் துகள்கள் அதிக ஆற்றலை பெற்று வேகமாக அதிர்வடைகிறது. போதிய ஆற்றலை பெற்றவுடன் துகள்கள் தன்னிடையே உள்ள ஈர்ப்பு விசையினை எதிர்கொண்டு ஒன்றை ஒன்று விலக்கி தனித்தனியே ஒழுங்கற்றதா இடம்பெறுகிறது. எடுத்துக்காட்டாக நீரினை 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு வெப்பப்படுத்தும் பொழுது அது கொதித்து நீராவி ஆகிறது. கொதிநிலையை அடைந்தவுடன் கொதித்தல் நடைபெறுகிறது. திரவ நிலையிலிருந்து அது வாயு நிலைக்கு மாறுகிறது. அடுத்ததாக இருக்கக்கூடிய நிகழ்வு எவாப்ரேஷன், ஆவியாதல் என்ற நிகழ்வு. Take a glass of water. All the water molecules are moving here and there at a different velocity, shown the arrows of different lengths. Some of the molecules, especially at the surface, could be moving in a direction away from the liquid and have adequate energy to overcome the attractive force, surface tension of the liquid, that the molecule will escape into the air. Thus slowly and steadily the water molecules escape or set to evaporate, and the water level in the gas decreases as the time passes. Note that the temperature of the water did not rise to level of boiling point of water, nor were there any bubbles formed like boiling. ஒரு குவளையிலே நீரினை எடுத்துக்கொள்ளவும் அதில் உள்ள நீர் மூலக்கூறுகள் இங்கும் அங்கும் வெவ்வேறு திசை வேகத்திலே வெவ்வேறு அளவிலான அம்புக்குறிகளாக காட்டப்பட்டுள்ளது. நகர்ந்தபடி இருக்கும் சில மூலக்கூறுகள், அதிலும் குறிப்பாக நீரினுடைய மேற்பரப்பிலே உள்ள மூலக்கூறுகள் திரவத்தினை விட்டு விலகியபடி எதிர் திசையை நோக்கி, அதாவது காற்றினை நோக்கி நகரைய போதிய அளவு ஆற்றலை பெற்று நீருடைய பரப்பு இழுவிசையையும் தாண்டி திரவ கலனை விட்டு ஆவியாக வெளியேறுகிறது. நேரம் ஆக ஆக கடலில் உள்ள நீருடைய அளவு தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. Evaporation is the technique used to separate dissolved solids from the solid to liquid mixture. This is a technique used to extract salt from sea water in a salt pans. Shallow level of the sea water is impounded. Slowly the water evaporates due to the action of sun. Ultimately salt deposits over the ground. You can understand evaporation makes the use of the fact that the solvent in a solution can vaporize at any temperature, leaving behind a residue of the solid that was dissolved in liquid. தண்ணீரின் வெப்பநிலை கொதிநிலை அளவுக்கு உயரவில்லை என்பதை நினைவில் கொண்டு கொதிப்பதைப் போல எந்த நீர்க்குமிழிகளும் அங்கு தோன்றுவதில்லை. ஆவியாதல் என்ற நுட்பத்தினை பயன்படுத்தி கரைஞ்ச நிலையில் உள்ள திண்மங்களை அதனுடைய திண்மம் திரவம் கலவையிலிருந்து பிரித்தெடுக்க முடியும். இம்முறையின் மூலம் கடல் நீரினை அதிக பரப்புள்ள நிலத்திலே சிறிதளவு கடல் நீர் பரவலாக ஊற்றப்படுகிறது. இதுவே உப்பளம். இவ்வாறு செய்வதால் சூரிய வெப்பத்தால் நீர் மேல்பட்டு அதிலுள்ள நீரினை மெதுவாக ஆவியாகிறது. இறுதியிலே உப்பு நிலத்தில் படுகிறது. ஒரு கரைசலில் உள்ள கரைப்பான் எந்த வெப்பநிலையிலும் அதில் உள்ள திண்மத்தை விட்டு ஆவியாகி வெளியேறும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே நம்மால் ஆவியாதலை புரிந்து கொள்ள முடியுது. From drying the cloth to drying a fish, evaporation is used. ஆவியாதல் என்ற நுட்பம் துணிகளை உலர்த்துவது முதல் மீன்களை உலர வைப்பது வரை பயணிக்கிறது. ஆவியாதலை பாதிக்கக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் எவாபரேஷன் என்ன என்பதை பற்றி அடுத்து பார்க்க வேண்டும். Evaporation is a slow process and occurs only on the surface of the liquid. ஆவியாதல் ஒரு மெதுவாக நடைபெறும் நிகழ்வு, மேலும் அது திரவத்தினுடைய புறப்பரப்பிலே மட்டும் நிகழ்வதாகும் என்ற இந்த நிகழ்வோடு, எவாபரேஷன் என்ற நிகழ்வோடு, the first video of this lesson should be completed. You will be see again the next video, continuation part of the lesson 3rd matter around us. Until then, thank you so much.